வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் போலிப்பக்கம் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிள்ளையார்குப்ப கிராம பெரியோர்களும் இளைஞர்களும் தங்களுடைய கிராமத்திற்கு அடிப்படை வசதிகளை அமைத்து தர வேண்டி பஞ்சாயத்து கிளர்க்கு, வார்டு நம்பர், விஏஓ அவர்களிடத்தில் மனுக்கள் வழங்கினார்கள். நாங்கள் பிள்ளையார்குப்ப கிராமத்திலிருந்து இருக்கோம். போலிப்பக்கம் ஊராட்சி ஒன்றியம், ராணிப்பேட்டை மாவட்டம். எங்கள் கிராமத்துக்கு அடிப்படை வசதி தேவைன்னு இந்த கிராம சபை கூட்டத்தில் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். மனுவாக ஆல்ரெடி கலெக்டர்கிட்டும், நம்ம வட்டாட்சியர்கிட்ட, கிராம அலுவலர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நாங்கள் கோரிக்கை வச்சோம். கோரிக்கை வச்சு சுடுகாடு இல்லாமல், சாலை வசதி இல்லாமல், ரொம்ப லைட் அதான் மின்விளக்கு இல்லாமல் என் கிராமத்தில் அவதிப்படுறாங்க. அதுக்கான அடிப்படை வசதியே இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அதனால் அந்த அடிப்படை வசதியெல்லாம் கோரிக்கையாக ஒரு மனுவாக கொடுத்துருக்கோம். அதுக்கான ஸ்டெப்பு இன்னும் எந்த நாள் வரைக்கும் எடுக்காமல் இருக்காங்க. நாங்கள் ஆண்டுதோறும் நாங்கள் இந்த மனுக்கள் கொடுத்துனே தான் இருக்கோம். அதுக்கான ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. அதுக்காக திருப்பி நாங்கள் இளைஞர்களெல்லாம் சேர்ந்து எங்கள் கிராம பொதுமக்கள் சார்பாக நாங்கள் மனுவாக கொடுத்துருக்கோம். இப்போ 16 வருஷமாக சுடுகாடு இல்லாமல் இருக்கிற கிராமம் எங்கள் ஒரு கிராமம் மட்டும்தான். ஓடிலே நீர் போகிற ஓடிலே நீர்பிடி பகுதி, அந்த ஓடியிலே போட்டு எல்லா பிணங்களையும் எரிப்பதனால ஏரிக்கு போகிற தண்ணி மாசுபடுது. இதனால் எங்களை மழை டைமில் பிணங்களை பதிச்சா ஆட்டோமேட்டிக்காக அவன் தண்ணியில் அச்சின்னு போயிடுது. இதனால் நீர் மாசுபடுது. எங்களை சுடுகாடு உடனடியாக மெயினாக சுடுகாடு அமைத்து தருமாறு இந்த மீடியா வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்வோம். நம்முடைய பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் நிழற்குடை சுத்தமாக சரியில்லை. மேடு பள்ளமாக இருக்குது, இருட்டாக இருக்குது, லைட் வசதி இல்லை, நம்ம தண்ணி வசதி. நமது கிராமத்தில் தற்காலிக மின்விளக்கு பிள்ளையார்குப்பம் கிராமத்தை கூட்டுரோட்டிலிருந்து பிள்ளையார்குப்பம் கிராமம் வரை அமைக்கப்பட்டது. அது தற்போதைய நிலையில் பழுதடைந்துள்ளது. அதனால் கிராம மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏன்னா வண்டி வரவங்க நிறைய பேர் வண்டி மடக்கி வழிப்பறி பண்ணுறாங்க. அந்த இடத்துலயே உட்காந்து குடிக்கிறாங்க. மதுவோட அவஸ்தை நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இருட்டில் ஜனங்க ரொம்ப சிக்கி தவிக்கிறாங்க. அதனால அந்த இடத்துல ஒரு புதியதாக மின்கம்பம் அமைத்து தருமாறு, 5 விளக்குகள் கொண்ட மின்கம்பம் அமைத்து தருமாறு கோரிக்கை வைத்துள்ளோம். அதை விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எங்களது கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர் குழு சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். உள்ளூர் செய்திகளுக்காக குமார். வணக்கம்.